அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எம்டி அன்புக்குமாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் விஓசி கிரவுண்ட்ல லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ஜங்கிள் வேர்ல்டு எக்ஸிபிஷன் தாங்க வந்திருக்கோம். விஓசி கிரவுண்ட்ல லான்ச் பண்ணக்கூடிய எக்ஸிபிஷன்லாம் வந்து நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் அவினாஷ் ரோட் வழியா வரலாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா லான்ச் பண்றது எல்லாமே வந்து நம்மளுக்கு விஓசி சில்ட்ரன்ஸ் பார்க் கிட்டே வந்து இருக்குங்க. பார்க்கிங் பாத்தீங்க அப்படின்னா 2 வீலருக்கு 20 ரூபா சார்ஜ் பண்றாங்க, 4 வீலருக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. க்ரௌட் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா மேனேஜ் பண்ணுறதுக்காகவே வந்து 8 டிக்கெட் கவுண்டர் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் வந்து கேஷாகவும் கொடுத்து நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கிக்கலாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 80 ரூபா அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணுறாங்க. ஜங்கிள் வேர்ல்டு என்ட்ரன்ஸ் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பெரிய ஃபாரஸ்ட் செட்டப் மாதிரி பிளான் பண்ணி அதில் நிறைய அனிமல்ஸை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் ரொம்பவே பெருசாக இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டில் 2 ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நைட் டைமில் இன்னும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய ஈகிள் பார்க்கவே ரொம்பவே பிரம்மாண்டமாகவே இருந்துச்சுங்க. இந்த ஜங்கிள் வேர்ல்டு எக்ஸிபிஷனை நான் ஒரு 5 கேட்டகரியாக பிடிச்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 3D ஆர்ட் கேலரிங்க. இங்கே ஏகப்பட்ட ஆர்ட் கேலரி இருந்துச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காகவும் இருந்துச்சுங்க. நம்ம ஒவ்வொரு ஆர்ட் கேலரியில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைம் அப்படிங்கிறது கரெக்டாகவே இருந்துச்சுங்க. கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணிருந்தாங்க. நாங்கள் அதுக்கு மேலே என்ஜாய் பண்ணிருந்தாங்க. செகண்ட் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துட்டு வந்த ஜங்கிள் வேர்ல்டு வந்து இருந்துச்சுங்க. இந்த கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிட்ஸுக்காக மட்டும்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே வந்து ஏகப்பட்ட அனிமல்ஸு பேர்ட்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சுங்க. எல்லாமே மூவ்மெண்ட் பண்ணிச்சு. நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்டாகவும் இருந்துச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா யானை, சிங்கம், புலிலாம் வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சுங்க. தேர்டு கேட்டகரிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 3D ஆர்ட் கேலரி தாங்க இருந்துச்சு. இங்கேயும் நிறைய போஸ்ட் வந்து ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அருமையாகவே இருந்துச்சுங்க. ஃபோர்த்து கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் ஜோன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபன் கேம் ஆக்டிவிட்டி ஜோன் வந்து இருந்துச்சுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சுங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு தேவையான விளையாட்டு பொருள் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு நிறையா ஸ்டால்ஸ் இருந்துச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டால்ஸில் வந்து கேம்ஸ் ஆக்டிவிட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் இருக்கிற ஸ்டால்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஷாப்பிங் ஸ்டாலாகவே இருந்துச்சுங்க. நம்மளுக்கு இன்னைக்கு தான் டே 1 அப்படிங்கிறனால வந்து நிறையா ஷாப்ஸ் வந்து எம்டியாக இருந்துச்சு. எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு சண்டே அதுக்கப்புறம் மண்டே டியூஸ்டேல போகும்போது நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபில் ஆயிருங்க.
எண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் கவுண்டர் இருந்துச்சுங்க. இன்னைக்கு டே 1 அப்படிங்கிறனால வந்து இங்கேயும் வந்து நம்மளுக்கு கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக தாங்க இருந்துச்சு. இப்போதைக்கு நமக்கு எக்ஸிபிஷன் ஃபேவரட் பார்த்தீங்க அப்படின்னா மிளகா பஜ்ஜி, டெல்லி அப்பளம், அதுக்கப்புறம் போண்டாலாம் இருந்துச்சுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாவ பஜ்ஜி ஸ்டாலும், அதுக்கப்புறம் ஐஸ் கோலா ஸ்டால் நிறைய வர வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 2-3 டேஸ்ல வந்து எல்லா ஸ்டாலுமே வந்து ஆக்குப்பை ஆகுற மாதிரி தாங்க சொல்லியிருந்தாங்க. வீட்டில இருந்து மறக்காம வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது கேரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இங்க வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி தாங்க இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு கேம் ஜோனுங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு. நாங்கள் உள்ளே போனே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து சிலதெல்லாம் வந்து செட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணோம். எல்லாமே அவங்க ஆன் பண்ணி ரன் பண்ணி செக் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி வந்து வீடியோ எடுக்கவே ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓகேங்க, இன்றைக்கே ஆக்சுவலாக வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. க்ரௌடில் வர வர அப்படியே எல்லா ரைட்ஸுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சண்டே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். எல்லா ரைடுமே வந்து பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஜங்கல் வேர்ல்டு எக்ஸிபிஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 21 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஜனவரி 19 வரைக்கும் இருக்குமாங்க. டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா சாயங்காலம் 4 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் வீக் டேஸ்ல போனீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்கும். வீக்கெண்ட்ல போனீங்க அப்படின்னா திருவிழா கணக்கில் இருக்குங்க. இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன ரொம்ப மோட்டிவ் வருங்க. இது போன்ற அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கும் மாதிரி அன்டில் தென் பாய். நான் உங்கள் MMT.